பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் எல்லாரும் ஆலயத்துக்கு வரும்படியாக உங்களை யாவர் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பெங்களூரில் இருந்தால் நம்முடைய எஸ்தர் திருச்சபைக்கு வாங்க. உங்களுக்கு ரூட்டு தெரியணுன்னா அந்த கூகுள் மேப்பில் எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ் அப்படின்னு போடுங்க. சரியா? அதை போட்டுட்டிங்கன்னா எண்ணூர் கிராஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நேரடியாக நம்முடைய லொக்கேஷனுக்கு வந்துடுவீங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் வந்துடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி வரணும்னு கேட்குறீங்க. அதனால் கூகுள் மேப் இருக்குது. அந்த மேப்பில் எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ்ன்னு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக நம்முடைய ஆலயத்துக்கு அது கண்டிப்பாக கரெக்டாக கொண்டு வரும். சரியா? கர்த்தர் கூட இருப்பாராக. யாரும் வீட்டில் இருக்காதீங்க, ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிங்க. நீங்கள் எந்தெந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ இந்த நாளில் அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 48வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலே நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். நம்ம யாரை ஆராதிக்க வரோன்னா நம்மளை காட்டிலும் பெரிய ஒரு தேவன், அதிகாரிகளை காட்டிலும், சரியா, உயர் பதவியில் இருக்கிறவர்களை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் பெரிய தேவனை நம்ம ஆராதிக்க வரோம். அவரை கண்டிப்பாக நம்ம துதிப்போம். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க நிச்சயமாக அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எழும்பி வணக்கம் சொல்லுவாங்க. சரியா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பாங்க. நாம் இன்றைக்கி யார் ஆராதிக்க வரப்போகிறோன்னா, உலகத்தை படைத்த தேவன், நம்மளையும் உன்னையும் என்னையும் படைத்த தேவன், அது மாத்திரமல்ல நம்மளை பாவத்திலேருந்து மீட்ட தேவன். ஸோ அவர் பெரியவர். ஸோ அவரை நீங்கள் ஆராதிக்க இன்றைக்கி வாங்க. அவரை துதியுங்கள், அவர் செய்த நன்மையை நினைங்க. ஸோ ஆலயத்திற்கு வர முடியாத பிள்ளைகள் யூடியூப்பில் பார்ப்பீங்கன்னா நீ வீடுகளிலேருந்து கர்த்தரை துதியுங்கள். சரியா? ஸோ வர முடியாதவர்களுக்கு தான் யூடியூப்பில் நம்ம வைக்கிறோம். அதில் யூடியூப்பில் பார்க்குறவர்கள், உடம்பு சரியில்லாதவர்கள், முடியாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேருந்து பாருங்கள். மற்றவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிங்கள். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனால் நடக்கிற எல்லா ஆராதனையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. விசேஷமாக இன்று காலை 6 o'clock, 8 o'clock, 10 o'clock நடக்கிற 3 ஆராதனைகள், அன்றைய ஈவினிங் நடக்கிற 4th சர்வீஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அதிலும் தேவனுடைய கரம் வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். எல்லா ஜனங்களை கொண்டு வாங்க. அன்றைய சபை விசுவாசிகளை கொண்டு வாங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அன்றைய தாவ வராதவர்களையும் ஆண்டவரே நீர் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வரணுமா ஜெபிக்கிறேன். என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்வீராக. என்னால் ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த ஆலயத்துக்கு போகிறார்களோ அவங்களெல்லாம் அந்த சுகமாக அங்கே போக உதவி செய்யுங்க. அவருக்கு ஏற்ற நல்ல கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி கிடைக்க செய்யுங்க. அந்த வசனங்களை கிடைக்க செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வீடுகளிலே இருந்து அன்றைய இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் பார்த்து கொண்டு ஆண்டவரை, டிவியில் பார்த்தோம் ஆண்டவர், ஆன்லைனில் பார்க்குற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க விடமா ஜெபிக்கிறேன். யாருக்கும் எந்த குறைகள் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பலவீனம் இருக்கக்கூடாது. என் தேவன் தாம் எல்லாரையும் பலப்படுத்துங்க. இன்றைக்கி சமைக்கிற ஆகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் நன்றாய் சாப்பிட உதவி செய்யுங்க. பட்டினியாக யாரும் இருக்கக்கூடாது. அவங்க அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த கிச்சன் பகுதியில் வேலை செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ நல்ல பாதுகாப்பை கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் வெளியே வரும் பொழுதும் போகும் பொழுது ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு பிரயாணத்தில் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. அன்றைய எந்த கிளைமேட்னால எந்த பாதிப்புகள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. என் தேவன் தாம் இந்த நாளில் பலப்படுத்துவீராக. இந்த எக்ஸாம் நாட்களில் ஆண்டவரே இப்படி பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஃபீவரோ காஃபோ ஆண்டவரே எந்த ஒரு சிக்கன் பாக்ஸ் எதுவுமே வரக்கூடாதப்பா. அன்றைய எந்த ஒரு பலவீனம் வராதபடி நீர் மறைத்துக் கொள்வீராக. அன்றைய இந்த நாளில் பலவீனமாக இருக்கிற எல்லா பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க, எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்க. அன்றைய ஊழியத்தின் மூலமாக நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியங்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவீராக. எல்லா தேவைகளை சந்திங்க. இந்த நாளில் வருகிற எல்லா காணிக்க தசமங்களை ஆசீர்வதிங்க. அன்றைய ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. அன்றைய இந்த நாளில் அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திங்க. எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. எல்லாரும் சுகமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நாளிலே உண்மை உயர்த்த போகிறோம். நீர் பெரியவர் என்பதை கத்தாவே நாங்கள் ஆண்டவரே எல்லா இடத்துல சொல்ல போகிறோம். அன்றைய கத்தாவே எங்கள் துதியிலே நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். அந்த ஒரு எண்ணத்தோடு கத்த இந்த நாளை நாங்கள் கழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, எதற்கு கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் ஆராதனையில் பங்கு பெறுங்கள். God bless you.